இந்த வருஷத்தோட நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளையோட முடிய போகுது. இதையொட்டி இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 புதிய மசோதாக்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல பதவி பறிப்பு மசோதா முக்கியத்துவமா பார்க்கப்படுது. அதாவது பிரதமர், மாநில முதல்வர், மத்திய உள்துறை அமைச்சர் கடுமையான குற்றச்சாட்டுகள்ல கைது செய்யப்பட்டாலோ அல்லது கஸ்டடியில எடுத்தாலோ அவங்கள பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யும் வகையில தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சர் மேல குற்றம் இருந்தா அவருக்கு நீதிமன்றத்துல 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி அரசு செய்யப்பட்டவங்க 30 நாள்ல ஜெயில இருந்தா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பதவி செயலிழக்கும். இதுதான் இந்த மசோதாவோட சாராம்சம். ஜம்மு காஷ்மீருக்கும் இந்த மசோதா பொருந்தும்னு சொல்லப்படுது. அரசியலமைப்பு ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மேல நம்பிக்கை உறுதி செய்யறதுக்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வரதா மத்திய அரசு சொல்லப்பட்டிருக்கு. மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் எவ்வளவு நம்பிக்கையானவங்களா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான குற்றச்சாட்டு வச்சு அரசு செய்யும் போது அவங்க மேல நம்பிக்கையே போயிடுது. மக்களுக்கு அரசியலமைப்பு மேல நம்பிக்கை வரணும்னா குற்றம் சுமத்தப்பட்டவங்க பதவியில இருக்கக்கூடாது. இதுக்காக தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது பிரதமரா இருந்தாலும் சரி, மாநில அமைச்சரா இருந்தாலும் சரி, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுங்கிறத இந்த மசோதா நிரூபிக்கும்னு மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அமைச்சர்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தா மட்டுமே அவங்களுடைய பதவி பறிபோகும். மதுபான வழக்குல கைதான கெஜ்ரிவால் ஜெயில இருந்தபடியே முதல்வராக வேலை செஞ்சாரு. ஆனா இந்த புது மசோதா படி ஒருத்தருடைய குற்றம் நிரூபிக்கப்படலைனாலும் அரசு செய்யப்பட்டு 30 நாள்ல ஜெயில இருந்தாலே அவங்களுடைய பதவி பறி போயிடும். இது அரசியல் பழிவாங்கலுக்கு வழிவகை செய்யுங்கிறதுனால எதிர்கட்சிகள் இந்த மசோதாக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் யாரும் குற்றவாளிகளே இல்லை. ஆனா கைதானாலே பதவி பறிப்புங்கிறது அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல்னு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசோட இந்த மசோதாவை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல அரசியல் தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.